ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. கேரளா ட்ரிப்பு போன விலாக் வந்து டே 1 வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டிருந்தேன். டே 2 வந்துட்டு அடுத்த ரெசார்ட் போகிறோம், அதை அடுத்த விலாகாக போடுறேன்னு அந்த விலாக்லேயே சொல்லியிருந்தேன். ஆனால் அதை போடவே டைம் இல்லாமல் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு, அதனால் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் தெக்கடியில் இந்த மவுண்டன் கோட்ரியாவில் இருந்தோம். அது வந்து நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதுவும் ஹில் டாப்பில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. 1 டேக்கு வந்துட்டு 6000. அங்கே கேரளாவில் வந்துட்டு ரெசார்ட் பார்க்கும்போது ரெசார்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அதோடய ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருக்குது. 4000, 5000, 3000 இந்த மாதிரி ரேஞ்சில் சூப்பராக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இங்கே சென்னையில் ஒரு மகாபலிபுரமோ ஈசிஆரோ இல்லை பாண்டிச்சேரி அந்த மாதிரிலாம் தேடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15,000க்கு மேலே பார்த்தா தான் ஓரளவாவது நல்லா இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அப்போ கேரளாவில் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ட்டு. அதனால நீங்களாம் கேரளா ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா காசை பார்க்காம கொஞ்சம் அதிகமானது ஒரு 6000, 7000லேயே 10,000க்கு உள்ளேயே நமக்கு நல்ல ரெசார்ட் நல்லாவே கிடைக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ரெசார்ட்டாக பார்த்து தங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு சென்னையில் அந்த மாதிரி ரெசார்ட் வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸில் தான் கிடைக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். ரிசப்ஷன் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே போனவுடனே கண்ணுக்கு கவர்ற மாதிரி அங்கே அந்த ஃபிஷ் ஓடுறது, அதில் வந்துட்டு அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி தண்ணி அப்படியே பபிள்ஸாக வந்துச்சு. அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக அங்கங்கே செடியாக வச்சு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு. இங்கெல்லாம் இருக்குது. இந்த ரூம்லாம் வந்துட்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்விம்மிங் பூலை ஒட்டி இல்லை, இது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குமே அந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி ரூம்ஸ் காட்டேஜ் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு தான் நமக்கு வந்துட்டு அதுவும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ரூம் அது வந்து 301, இது 302. இந்த ரூமுக்கே 10,000. இன்னும் அங்கே அந்த லேக் பக்கத்தில் போகும்போது இன்னும் ரேட் அதிகமாக. நாங்கள் அதெல்லாம் விசாரிக்கலை. இந்த ஃபஸ்ட்டு ரூமு தான் எங்களுக்கு கிடைக்கணும்னு தெரியாது. நாங்கள் வந்து ஒரு மிடில் இருக்கோம், இல்லைன்னா ஓரளவு கொஞ்சம் தள்ளி இருக்கோம். நமக்கு வந்து நாங்கள் வந்து மெயினாக ஸ்விம்மிங் பூலை வந்து இது பண்ணி தான் நாங்கள் போனோம். அங்கே போய் தான் என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி தான் போனோம். அதனால் நமக்கு கொஞ்சம் நடுவில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு நம்ம வாசலுக்கு முன்னாடியே நின்று அப்படியே குளிச்சுட்டு அவள் அழுதானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் போனோம். ஆனால் நானும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் சுற்றி காட்டலான்ட்டு. வீடியோ ஆன் பண்ணுறக்குள்ளே வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு உடனே ரூம் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே தான் கிடச்சிருக்கு, இந்த ப்ரைஸ்க்கு தான். நாங்கள் வேறு ரூம் மாற்றிக்கலாமா அப்படின்றதுக்கு கேட்டு பார்த்தோம். இல்லை எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் விட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், இதுதான் லேக் வியூ. ஸ்விம்மிங் ஃபுல்லாக அப்படி நடந்து வந்தாச்சுன்னா இந்த எண்டில் ஒரு அழகான ஒரு லேக் வியூ வச்சுருக்காங்க. அங்கே வந்து அங்கங்கே போட்டிங் போகுது. இங்கே வந்துட்டு நம்ம போட்டிங் போகிறது காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது. அதாவது ஒரு 4:30க்கு போல் வந்து போட்டிங் எல்லோரும் போவாங்க போல். நாங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் போகலை. ஸ்விம்மிங் பூல்லே இருந்துட்டோம். ஃபுல்லாகவே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. நாங்கள் ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் பண்ணணும் அந்த ஒரு மோட்டிவில் தான் வந்திருந்தோம். அதனால் எங்களுக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. வியூஸ்லாம் பாருங்களேன், வியூலாம் பார்க்க ஆனால் அழகாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு தெக்கடியில் இருக்கும்போது கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. தண்ணிலாம் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அப்புறம் அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இப்படி தான் எல்லா ரூம்ஸும் தனித்தனியாக காட்டேஜ் மாதிரி இருக்குது. ஒரு காட்டேஜில் 2 ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. அங்கே இருக்க சவுண்டெலாம் குழந்தைங்களாம் இருக்குன்னா அழுகிற சவுண்ட்லாம் தெளிவாகவே கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம் வந்துட்டு பார்ஷியலி ஓப்பனாக இருக்குது. அதனால் அங்கே இருந்தாலும் வெளியே சரௌண்டிங்கில் நடக்கிற சவுண்டு எல்லாமே கேட்குது. இப்போ ரூம் வந்தாச்சா, இங்கே தான் 2 கபோர்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கபோர்டில் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் லாக்கரோடு வச்சுருக்காங்க. அப்புறமா ரைட்டும் லெஃப்ட்டும் கபோர்டு இருக்குது. அதுக்கு சென்டரில் ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் அதான் பாத்ரூம். நல்ல பெருசாக பாத்ரூம். பெட்ரூமை விட பாத்ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாக தான் தெரிஞ்சிச்சு. இங்கே ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான திங்ஸ் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஹேர் ட்ரையர், டவல், ஹேண்ட் வாஷ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு ஓப்பன் ஷவர் இருக்குது.
இது வந்து ஹேண்ட் ஷவர். இதில் வந்துட்டு கோல்ட் வாட்டரும் வரும், ஹாட் வாட்டரும் வரும். இது வந்துட்டு ஓப்பன் ஷவர். இதில் வந்துட்டு நார்மல் வாட்டர் மட்டும் தான் வருது, பார்ஷியலி ஓப்பனாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், ரூம் அவ்வளோதான். பாத்ரூம் மட்டும் தான் அதில் காட்டுறதுக்கு இருக்குது. பெட்ரூம்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, அதனால காட்டல. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு நம்ம குளிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் குளிக்கலான்னு ரெடி ஆகிறதுக்குள்ளே அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லே ஃபுல்லான மாதிரி எல்லாம் இறங்கி நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று சரி நம்மளும் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு இங்கே வந்து கிளைமேட் நம்ம சென்னை மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு தண்ணி ரொம்ப கோல்டாக இல்லாததுனால எங்கள் பாப்பா நல்லாவே விளையாடலாம். அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்விம்மிங் பூல்லே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட நைட்டு வரை இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்னிங்கும் எழும்பி ஒரு குளியல் போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே இதிலே தான் கிடையாக கிடந்திருப்போம். வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணல. அப்புறம் சரி குளிச்சுட்டு அப்புறம் டின்னர் போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ டின்னருக்கு கிளம்பி வந்தாச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்தோடனே ரொம்ப காலியாக இருந்துச்சு. டைனிங் ஏரியா வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. நாங்கள் அந்த ரெசார்ட்டில் இருக்கும்போது நாங்கள் போகும்போதே எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே என்னடா அப்படி காலியாக இருக்கு, இன்னும் வரலையா, இல்லைன்னா எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என் ஹஸ்பண்ட் வரக்குள்ளே எதனா ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மெனு பார்த்தா ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரியுது எதுக்கு யாரும் இங்கே வரலை அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரே ஒரு பீஃப் அந்த ஃப்ரை மட்டும் ஆர்டர் பண்ணோம். அதுவே 800. இது வேறு நாங்கள் தெரியாமல் ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் என்னது சாண்ட்விட்சு, பர்கர், பீஸா இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுலாம் 2000 வந்துருச்சு. நாங்கள் பே பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து செட்டில் பண்ணும்போது தான் பார்த்தோம். இது வந்து 800, இதுவே 800. இந்த ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம சாப்பிட்டோன்னா முடியாது அப்படின்ட்டு. இது வந்து சிட்டிக்குள்ளே தானே இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து நல்லா ரொம்பவே அஃபோர்டபுளாக நம்ம ஊர்லலாம் இந்த சின்ன சின்ன கடையிலலாம் கிடைக்குமே அந்த மாதிரி இதாகவே இருந்துச்சு. 800க்கு நல்லா பரோட்டா, பீஃபு, ஃபிஷ்ஷு அது இது நிறையாவே சாப்பிட்டு வந்தோம். அங்கேயும் 800 தான். ஆனால் இங்கே ஒரே ஒரு பீஃபுக்கு 800 போட்டு பில்லு தூக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த மார்னிங் எழுந்தோடனே காலையிலே அங்கே ரூமில் இருந்த அந்த காஃபி பவுடர்லாம் எடுத்து நம்மளே காஃபி போட்டுக்கலாம். இங்கே காஃபி ஆர்டர் பண்ணால் அதுவும் ரேட் அதிகமாக தான் இருக்கும்ன்ட்டு நாங்களே போட்டுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லே உட்காந்து குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு சரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தானே, அதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனால் இங்கேயும் பொஃபே சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க. வேணுங்கெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்து பார்த்தா எதுவுமே எந்த ஒரு டிஷ்ஷு கூட எனக்கு என்னமோ நல்லா இருந்த மாதிரி இல்லை. அந்த ஸ்மைலி பொட்டேட்டோ கூட நல்லா இருந்த மாதிரியே இல்லை, திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இல்லை. சும்மா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடிச்சிட்டு ஏதோ கடமைக்கு வயிற்ற ஃபில் பண்ணிவிட்டு சரி செக் அவுட் டைம் வந்து 10 AM கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயே இருந்து ஒரு 12 போல் கிளம்பிட்டு அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் வந்து 8 மணிக்கு தான். கோட்டயத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து போகவே ஒரு கொஞ்சம் டைம் தான், ஒரு ஹவருக்குள்ளே போயிடலாம். அதனால் நாங்கள் வேறு எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் கொச்சியில் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே உள்ள குட்டி குட்டி லோக்கல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. டே 2 அவ்வளோதாங்க. இந்த விளாகில் இதோட முடிஞ்சிச்சு கேரளா ட்ரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் போட அப்போ தான் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.